அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடியரசு தின விருதுகள் 2019. அதாவது குடியரசு தின விருதுகளில் ரொம்ப முக்கியமான விருதுகளான ஒரு 4 விருதுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பாரத ரத்னா விருது, பத்ம விபூஷன் விருது, பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது. ஸோ இந்த விருது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான பாரத ரத்னா விருது. ஸோ பாரத ரத்னா விருது வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம இந்த பாரத ரத்னா விருதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நாட்டோட மிக உயரிய விருது தான் இந்த பாரத ரத்னா விருது. ஸோ நாட்டோட மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது. இது வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1954 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 1954 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த 54ல் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் கொடுத்தாங்க. யார் அப்படின்னா, சி ராஜகோபாலாச்சாரியார், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன். இந்த 3 பேருக்கும் இந்த பாரத ரத்னா விருது வந்து 1954 வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த 2019 பாரத ரத்னா விருது படிக்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த விருது வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவையில் சிறந்து விளங்குவோருக்கு. ஸோ கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவையில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அது யார் அப்படின்னா பிரதமர் தான். ஸோ பிரதமர் தான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து இந்த விருது வந்து அறிவிப்பாங்க. எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டாக இந்த குடியரசு தின விழா வருது இல்லையா, 26ஆம் தேதி. ஸோ முந்தின நாள் நைட்டு 25ஆம் தேதி நைட்டு வந்து இந்த விருது வந்து அறிவிப்பாங்க. அதிகபட்சமாக இந்த விருது வந்து ஒரு ஆண்டில் 3 பேருக்கு வந்து அறிவிக்கப்படும். ஓகேங்களா. அதிகபட்சமாக இந்த விருது ஒரு ஆண்டில் 3 பேருக்கு வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இறந்தவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படாது அப்படிங்கிற விதி வந்து முதல்ல பின்பற்றப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1966ல் இந்த இறந்தவங்களுக்கும் இந்த விருது வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விருது கொடுக்குறப்ப என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட ஒரு சான்றிதழ், அடுத்து ஒரு பதக்கம். ஓகேங்களா. இந்த 2 தான் கொடுப்பாங்க. ரொக்கப்பரிசு எதுவுமே கிடையாது இந்த பாரத ரத்னா விருதுக்கு. ஓகேங்களா. பதக்கம் வந்து 32 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கும். பதக்கம் வந்து 32 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கும். அரச இலை வடிவில் இருக்கும். ஸோ அரச இலை வடிவில் இருக்கும். அந்த அரச இலை வடிவில் இருக்கிறதுக்குள்ள சூரியனோட உருவமும், அடுத்து பாரத ரத்னா அப்படிங்கிற வேர்டு வந்து தேவநாகரி எழுத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பாரத ரத்னா விருது வந்து பார்க்கலாம். 2019 யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், பூபன் ஹசாரிகா. ஸோ பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், பூபன் ஹசாரிகா. ஸோ பிரணாப் முகர்ஜி யார் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவராக ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ மேற்குவங்க மாநிலத்தில் மிராட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து 1935 பிறந்தவர் தான் இந்த பிரணாப் முகர்ஜி. நம்ம இந்தியாவோட 13வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ நம்ம இந்தியாவோட 13வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். எந்த காலகட்டம் அப்படின்னா 2012லேருந்து 2017 வரைக்கும் இவர் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருக்கிறார். இதுக்கு முன்னால் குடியரசுத் தலைவராக இருந்தவர்களில் யாருக்கெல்லாம் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பிரசாத், வி கிரி, அப்துல் கலாம். இந்த 4 பேருக்கும் இந்த பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து 5ஆவதாக இவர் வந்து சேருவார். ஓகேங்களா. அடுத்து நானாஜி தேஷ்முக். ஸோ நானாஜி தேஷ்முக் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பர்பானி அப்படிங்கிற ஒரு இடத்துல 1916 வந்து பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து பாரதிய ஜனசங்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். ஓகேங்களா. பாரதிய ஜனசங்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். இவர் வந்து RSS இயக்கத்திலும் இருந்திருக்கிறார். பூபன் ஹசாரிகா. ஸோ பூபன் ஹசாரிகா வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அசாம் மாநிலத்தில் சதியா அப்படிங்கிற நகரத்தில் 1926 பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு இசையமைப்பாளர் மற்றும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். திரைப்படத்துறையில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து 1992 இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ திரைப்படத்துறையில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து 1992 இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததாக பத்ம விபூஷன் விருது. ஸோ பத்ம விபூஷன் விருது வந்து 4 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. பத்ம விபூஷன் வந்து 4 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கலாம். தீஜன் பாய். ஸோ தீஜன் பாய் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ தீஜன் பாய் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து இஸ்மாயில் உமர்கல்லா டிஜிபோத்தி. இஸ்மாயில் உமர்கல்லா டிஜிபோத்தி. அடுத்து அனில்குமார் மணிபாய் நாயக். ஸோ அனில்குமார் மணிபாய் நாயக் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. பல்வந்த் மோரீஸ்வர் புரந்தரே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்ததாக பத்மபூஷன் விருது. ஸோ பத்மபூஷன் விருது வந்து ஒரு 14 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாரத ரத்னாவையும் பத்ம விபூஷனையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பத்மபூஷன் விருது 14 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஜான் சேம்பர்ஸ் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. சுக்தேவ் சிங் தின்சா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பர்வீன் கோர்தான் தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. மகாசே தரம் பால்குலாதி டெல்லி. தர்ஷன்லால் ஜெயின் ஹரியானா. அசோக் லக்ஷ்மண் ராவ் குகடே மகாராஷ்டிரா. அசோக் லக்ஷ்மண் ராவ் குகடே மகாராஷ்டிரா.
கரியா முண்டா ஜார்க்கண்ட். ஸோ கரியா முண்டா ஜார்க்கண்ட். புத்தாதித்யா முகர்ஜி மேற்கு வங்கம். ஸோ புத்தாதித்யா முகர்ஜி மேற்கு வங்கம். மோகன்லால் விஸ்வநாதன் கேரளா. ஸோ மோகன்லால் விஸ்வநாதன் கேரளா. நம்பி நாராயணன் கேரளா. நம்பி நாராயணன் கேரளா. குல்தீப் நய்யார் டெல்லி. அடுத்து பச்சேந்திர பால் உத்தரகாண்ட். ஸோ பச்சேந்திரி பால் உத்தரகாண்ட். விகே சுங்லு டெல்லி. ஹுகும்தேவ் நாராயண யாதவ் பீகார். ஸோ இந்த 14 பேருக்கு தான் இந்த பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பத்மஸ்ரீ விருது. ஸோ பத்மஸ்ரீ வந்து டோட்டலாக 94 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 94 பேரையும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் நம்ம தமிழகத்திலேருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 7 பேருக்கு வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னு பார்க்கலாம். பங்காரு அடிகளார். ஸோ பங்காரு அடிகளார். அடுத்து சரத்கமல், நர்த்தகி நடராஜ், மதுரை சின்னப்பிள்ளை, ஆர்வி ரமணி, ட்ரம்ஸ் சிவமணி. ஓகேங்களா, அதாவது பங்காரு அடிகளார், சரத்கமல், நர்த்தகி நடராஜ், மதுரை சின்னப்பிள்ளை, ஆர்வி ரமணி, ட்ரம்ஸ் சிவமணி, ராமசாமி வெங்கடசாமி. ஸோ இவ்வளோ தான் இந்த பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாரத்னாவையும் பத்ம விபூஷணையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.